ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? இன்றைக்கி தலைப்பிலேயே வழக்கம் போல் பார்த்துருப்பீங்க. இன்றைய தேதியில் பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் அதிகமாக, பெற்றோர்களுக்கு அழுத்தமா அல்லது ஆசிரியர்களுக்கு அழுத்தமா, இதில் யாருக்கு அதிகம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது, இதில் பெற்றோர்களை காட்டிலும் பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. சமீபத்தில் என்கிட்ட ஒரு பையன் ஒரு கவுன்சிலிங்க்கு வந்தான். சென்னையோட மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடத்தில் +1 +2 10th +1 +2 எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், நல்ல ஒரு காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 2 செமஸ்டர் தான் படிச்சிருக்கான். அதுக்கு மேலே அவனால் அந்த படிப்பை தொடர முடியல. ஏன்னா அதில் கோடிங் எனக்கு புரியலங்கிறான். அவனுடைய ஆன்சைட்டி, பதட்டம், படப்படப்பை டெஸ்ட் பண்ணும்போது அது 74% காட்டுது. நான் அந்த படிப்பு வேண்டாம், என்னால் படிக்க முடியல, எனக்கு எப்போ பார்த்தாலும் பதட்டமாக இருக்குது, நான் ஜெயிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் எனக்கு இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அதுக்கப்புறமா அவனுக்கு பர்சனாலிட்டி டைப் டெஸ்ட்டு கொடுத்து அவனுடைய அவனுடைய பர்சனாலிட்டிக்கு, அவனுடைய தனித்திறமையில் என்ன படிப்பு படித்தா ஜெயிக்க முடியும்னு பார்த்தப்போ, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக என்ன படித்தாலும், அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி எதை மேனேஜ் பண்ணுறதா இருந்தாலும் அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு அதை சொல்லி கொடுத்துட்டு, இது வரைக்கும் அவன் இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த ஒரு அழுத்தத்தில், மன அழுத்தத்தில் அவன் காலேஜுக்கு வந்தப்புறமா இந்த படிப்பும் சரியாக தனக்கு புரியாததில்ல, டாக்டர்கிட்ட போய் 4 மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். நான் சொன்னேன், முதல்ல இந்த படிப்பை மாற்றிடு, அதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட போய் மருந்தினுடைய அளவை குறை அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மன அழுத்தம் இந்த பிள்ளைகளுக்கு ஏன் இவ்வளோ அதிகமாக இருந்திருக்குன்னு தோணிது. இன்னொரு கேஸ் எடுத்துட்டாக்கா, அதுவும் ஒரு தனியார் பள்ளி தான். அந்த பள்ளியில் 11ஆம் +1 படிக்கிற பொண்ணு உட்காந்து இது பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது, இப்போ தான் ஸ்கூல் திறந்து 2 மாதம் கூட ஆகலை, ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் திறந்துருக்காங்க. என்ன ஆகிடுச்சுனாக்கா, ஓடிட்டு இருந்த ஃபேன், கிளாஸ் ரூமில் ஓடிட்டு இருந்த ஃபேன் 2 பசங்களுக்கு நடுவில் விழுந்து இந்த பொண்ணு தலையில் கொஞ்சம் அடிபட்டு, அந்த இன்னொரு பொண்ணு தலையில் அடிபட்டுடுது. ஏன் பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் கவனம் செலுத்தி நிறைய ரிசல்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏன் கவனம் செலுத்தலை? இதெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. இந்த இன்றைய பள்ளிக்கூடம் படிப்பு கல்வியினுடைய முறையில் ஏன் மாணவர்களும் ஆசிரியர்கள் 2 பேருமே ஏன் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்கன்னு போது வருத்தப்படும் போது என் காதில் ரொம்ப இதுக்கெல்லாம் மாற்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விவரமான செய்தி கிடச்சிது. அந்த சந்தோஷமான செய்தியும் எப்படி நான் முதல்ல 2 வருத்தப்படக்கூடிய செய்தியை பகிர்ந்துட்டேனோ, அதே மாதிரி சந்தோஷமான நிகழ்வையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் ஒரு பெரிய தனியார் பள்ளிக்கூடம் தான். அதாவது சிட்டியில் இருக்கிறதுலே நல்ல ரிசல்ட்டு, +2ல் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் முதல் 4 இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அதனுடைய கரஸ்பாண்டன்ட் அவர் நல்லா தான் ஸ்கூல் நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா தானே என்ன படிப்பு அது மட்டும்தான் போயிட்டுருக்கு. திடீர்னு அந்த கரஸ்பாண்டண்ட்டுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுறது. உடல்நலக்குறைவு ஏற்பட்ட உடனே அவர் ஏன்னா பள்ளிக்கூடத்தினுடைய கட்டுக்கோப்பு எங்கேயும் இது பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக யூகேயில் வார்விக் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் MBA பிஹேவியரல் சயின்ஸில் MBA படிச்சுட்டு அங்கேயே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற தன்னோட பையனை கூப்பிடுறார். நீ பொறுப்பை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷங்கள் வெளிநாட்டிலே படித்து அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கிற அவருடைய மகனுக்கு இந்தியா வந்ததும் இந்த சூழல் தனக்கு சரிப்படுமா? அந்த வயசாகலை. ஏன்னா அவர் சாதாரண ஒரு டிகிரி படிப்பு முடித்த உடனே மேற்படிப்புன்னு முதல்ல அமெரிக்காவுக்கு போக நினைத்தார். அதுக்கப்புறம் யூகேயில் இந்த யூனிவர்சிட்டியில் இந்த படிப்பு சிறப்பாக இருக்குன்ன உடனே இந்த வார்விக் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டார். அப்பாட்ட சொல்கிறாரு, அப்பா நான் வரேன், ஆனால் எனக்கு இந்த அட்மாஸ்பியர் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா நான் கண்டினியூ பண்ணுறேன்றார். கரஸ்பாண்டண்ட்டுக்கு அப்புறமா அடுத்த கரஸ்பாண்டண்ட் தான் அப்படின்னு மனக்கோட்டை கட்டின்னு இருந்தாங்க அந்த பிரின்ஸிபல் அம்மா. அவங்களுக்கு இந்த இளைஞன் ஒருவன் கரஸ்பாண்டன்ட் சீட்டில் உட்கார்ந்த உடனே கொஞ்சம் அடி வயத்தில் புளிய கதைக்க ஆரம்பிச்சிடுது. இதில் பதவி ஏற்றுன்ற அன்றைக்கே முதல்ல கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாரையும் தான் மீட் பண்ணுறார் இந்த புது கரஸ்பாண்டண்ட். இந்த இளைஞர் எல்லாருமே
பிரின்ஸிபலோட கீழ்ச்ச கோட்டை தாண்டாதவங்க அப்படிங்கிறது பார்த்தாலே அவங்களுக்கு தெரியுது அவருக்கு. ஒரு சில ஆசிரியர்கள், இளைஞர்களும் இளைஞர்களும் ஆசிரியர்களாக இருக்கிறவங்க மட்டும் இந்த புது கரஸ்பாண்டண்ட்டுக்கு ஒரு ஸ்மைலிங் வெல்கம் கொடுக்குறாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கிளாஸ் ரூமுக்கு போகிறாரு. எந்த கிளாஸுக்கு முதல்ல போகிறாருனாக்கா +2 பயோ மேக்ஸ் செக்ஷனுக்கு போகிறாரு. போய் உட்காந்துட்டு ஒரு விஷயம் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பயோ மேக்ஸ்லேயே. கேர்ள்ஸ் சைடை பார்த்துட்டு முதல்ல அவர் கேட்குற கேள்வியே, கேர்ள்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்குறாரு. கேர்ள்ஸுக்கு அப்படியே விளையாடுறது. ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எப்போவுமே நாளைக்கே போர்டு எக்ஸாம் ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு தான் இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு பதில் சொல்கிறதே தெரியல. ஒருத்தருக்கு பார்த்துக்கிறாங்க. அப்படியே இந்த கேள்வியே தப்பு, பிரின்ஸிபல் காதில் விழுந்தால் என்ன நினச்சிப்பாங்களோன்றபடி இருக்குது. இன்னொரு தடவை அழுத்தமாக கேட்குறாரு, கேர்ள்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் என்னன்னு சொல்லுங்கள், என்ன கேம்ஸ் விளையாடுறீங்க நீங்கள் ரெகுலராக, எதை ஆட் பண்ணணும் அப்படின்னோடனே பதில் வராதப்போ கடைசி பெஞ்சிலேருந்து ஒரு பையன் தைரியமாக என்று சொல்கிறான், சார் இந்த 3 வருஷத்துல நாங்கள் பிடி பீரியட் எல்லாமே எங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிற கிளாஸ் எடுக்கிற பீரியட் தான். யாரான ஒரு டீச்சர் மாற்றி மாற்றி வந்து யாரான ஒரு மிஸ் வந்து மேடம் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு எனக்கு கோபம் அதிகமாகி உடனே பிரின்ஸிபலை வரவழைச்சி பேசும்பொழுது பிரின்ஸிபல் சொல்கிறாங்க, பெரியவருக்கு வந்து ரிசல்ட்டு தான் எப்போவுமே முக்கியம் அப்படின்னு ஒரு அழுத்தமாக சொல்கிறாங்க. இப்போ நான் தான் கரஸ்பாண்டண்ட், நான் சொல்கிறபடி தான் நடக்கணும். நாளையிலிருந்து இந்த வாரத்துக்கு 3 நாள் இந்த பசங்களுக்கு 1 hour கேம்ஸ் பீரியட் இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச அது த்ரோ பாலோ, பேஸ்கெட் பாலோ, கிரிக்கெட் மேட்சோ என்ன விளையாடணுமோ அதுக்கான நேரமாக அது இருக்கணும். அதே மாதிரி கேர்ள்ஸுக்கான விளையாட்டு என்னவோ அது அவங்க விளையாடணும். திஸ் இஸ் மை ஆர்டர் அப்படின்னு சொன்னவே பிரின்ஸிபல் அடடா பசங்களாம் நம்ம கையை விட்டு போயிடுறாங்களேன்னு சொன்னோடனே மறுநாளைக்கு ஒரு சர்க்குலர் போடுறாரு அந்த கரஸ்பாண்டண்ட், புது கரஸ்பாண்டண்ட். என்ன அப்படின்னாக்கா, டீச்சர்ஸ் அதாவது மிஸ்ஸு, மேடம், சார் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கற்றுக் கொடுக்கறத தாண்டி பசங்களுக்கு பாடம் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் மேக்ஸும் பயாலஜியும் எடுக்கிறத தாண்டி அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத ஒரு இதில் எழுதி கொடுக்கணும் அப்படின்ட்டு நோட் போட்டுடுறாரு. என்னடா அது புதுசாக வம்பா இருக்கே அப்படின்னு பிரின்ஸிபல் நினைக்கிறாங்க. பார்த்தா ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்கிறத படித்து பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. புது கரஸ்பாண்டண்ட்டுக்கு நிறைய டீச்சர்ஸ் வந்து தங்களுக்கு பிடிச்சது வந்து மியூசிக்னு எழுதியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் வந்து மாஸ்டர்ஸ் நிறைய ஆசிரியர்கள் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்க வந்து எங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுறதுனா பிடிக்கும், எங்களுக்கு வந்து ஃபிக்ஷன்ஸ் படிக்கிறதுக்கு பிடிக்கும், எங்களுக்கு ஜாலியாக ஒரு மவுண்டனரிங் போக பிடிக்கும்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி, அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பேஷன் இருக்குது. பட் இந்த டீச்சர் வேலைக்குன்னு வந்துட்டாகும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பசங்களுடைய சக்ஸஸ் மட்டும்தான் முக்கியம்னு இந்த பள்ளிக்கூட நிர்வாகத்தினால அவங்க கட்டாயப்படுத்தப்படுறாங்கன்றது இவர் தெரிஞ்சிட்டார். முதல் கட்டமாக என்ன பண்ணினார், வரப்போகிறது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நம்மளுடைய டீச்சர்ஸ் எல்லோரும் அவங்கவுங்க தனித்தனியாக பாடணும். அதுக்காக கலாஷேத்ராலேருந்து ஒரு டீச்சர் இந்த டீச்சரை வரவழைச்சு இந்த டீச்சர்ஸில் பாட ஆர்வமுள்ள இருக்கிறவங்க அவங்களுடைய குரல் வளம், ஸ்ருதி, சுத்தம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து மகாத்மா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பாடுறதுக்கு ரெடி பண்ணுறார். இது எல்லாத்துலேயும் இவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் மேடம் தான், ஒரு டீச்சர் தான். அவங்கள வந்து பிரின்ஸிபல் கிட்டக்க இவர் பாராட்டுறார். இவர் பாராட்டுறது பிரின்ஸிபலுக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் டெம்பரரி டீச்சர் தான், இன்னும் பர்மனெண்ட் ஆகலை. ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கே இந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. இந்த இடம் பர்மனெண்ட் ஆகாமல் இவங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டு நாளைக்கு தன்னுடைய நெருங்கின சொந்தத்தில் ஒருத்தரை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு பிரின்ஸிபல் தீர்மானம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் இவர் வந்து அந்த கெமிஸ்ட்ரி டீச்சரை பாராட்டும் பொழுது அவங்க வந்து ஒரு மாதிரி இவங்களுக்கு கோபமாக பேசவே அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் இவருக்கு பண்ணிட்டு இருந்த பணியிலேருந்து தனக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏதோ சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக்கிறாங்க. கரஸ்பாண்டண்ட்டுக்கு புரியல. விசாரித்தப்போ தான் தெரிகிறது அவங்களுக்கு பணி நிரந்தரமால அவங்க குடும்ப சூழலுக்கு அவங்க வருமானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. காந்தி ஜெயந்தி நாள் வருது. எல்லா டீச்சர்ஸ் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கடுகடன் மூர்த்தி வச்சுருக்கிற டீச்சர்ஸ் எல்லோரும் நல்ல பளபளன்னு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஐயோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பாட போகிறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு வெக்கம் எல்லாம் கலந்த சிரிப்போடு அந்த டீச்சர்ஸ் விளையாடும் போது பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது பாடுறாங்க. எல்லோரும் பாடி முடித்த உடனே சிறப்பு விருந்தினர் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தோட ஒரு மூத்த துணைவேந்தர், சீனியர் பர்சன், அவர் எழுந்திருந்து சொல்கிறார், நீங்கள் எல்லாருமே ரொம்ப அருமையாக தான் பாடினீங்க,
ஆனால் வந்து மகாத்மா காந்தியோட பிறந்த நாளை இன்னைக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஹரி பஜன், அதை வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவோட குரலில் மகாத்மா காந்தி ரசிச்சிருக்கார், நானும் கேட்டிருக்கேன். அது இங்கே யாராவது பாட முடியுமா அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த கரஸ்பாண்டண்ட்டோட கண்கள் வந்து அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் தான், ஏன்னா அந்த டீச்சர் தான் அந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல குரல் வளம். அப்போது ஒரு தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற கெமிஸ்ட்ரி டீச்சரும் அந்த நேரத்தில் இந்த கரஸ்பாண்டண்ட்டை பார்க்கவே அவரோட பார்வை கூப்பிடுறது, நீ வந்து இந்த பாடணும் அந்த பாட்டுன்னு. உடனே பிரின்ஸிபலுக்கு கிட்ட இருக்கிற பயத்தையும் தாண்டி அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் மேடையில் வந்து அந்த பாட்டை பாடுறாங்க. பசங்களுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம், நம்மளுடைய டீச்சர், நமக்கு பிடிச்ச டீச்சர் பாடுறாங்களேன்னுட்டு எல்லோரும் கைத்தட்டி ஆரவாரிக்கும் போது தன்னுடைய பேச்சில் வந்துட்டு கரஸ்பாண்டன்ட் சொல்கிறாரு, அதாவது படிப்பு கற்பித்தல் இது ரெண்டும் முக்கியமான விஷயங்கள் தான். ஆனால் இது ரெண்டுத்தோட பசங்களுக்கும் சரி டீச்சர்களுக்கும் சரி வாழ்க்கை முடிஞ்சு போயிடுறது கிடையாது. அதை தாண்டி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணினா தான், அப்போ தான் உங்களால் நீங்கள் செய்ய வேணும் அப்படிங்கிற இந்த விஷயங்களை உங்கள் கவனம் நல்லாயிருக்கும். அதாவது உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது தான் படிக்கிறதோ இல்லைனாக்கா பாடத்தை சொல்லி கொடுக்குறதோ உங்கள் 2 பேருக்குமே அதில் இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாகும். திஸ் இஸ் கால்ட் பிஹேவியரல் சயின்ஸ். இதைத்தான் நான் பெரிய பாடமாக எடுத்து யூகேயில் போய் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் நான். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கடைசியாக முடிக்கும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த மகாத்மா காந்தியினுடைய பிறந்தநாளான இன்னைக்கு இந்த துணைவேந்தருடைய கையாலேயே நம்மளுடைய பள்ளியில் 5 தற்காலிக ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி நியமனம் கொடுக்கிறேன் அப்படின்ன உடனே எல்லாரும் மகிழ்ச்சியோடு கைத்தட்டுறாங்க. மேடையில் ஓரத்தில் நின்றுருந்த அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர், அவங்க பேரும் அதில் இருக்கும்போது கண்ணீரோட கையை கூப்பிட்றாங்க அந்த கரஸ்பாண்டண்ட்டை பார்த்து. பிரின்ஸிபல் அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுத்து, இனிமேல் நம்மளுடைய எந்த திட்டங்களும் இங்கே பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த ஒரு நிகழ்வு மூலமாக எல்லா பள்ளிகளிலும் ஒரு மாறுதல்கள் வரும் நிச்சயமாக நினச்சாக்க. ஏன்னு சொன்னாக்க பள்ளி அப்படிங்கிறது வெறும் பாடத்தை படிக்கவும் பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்குமான இடம் மட்டும் இல்லை. அங்கே வந்து மாணவர்களோட உணர்வுகளையும் ஆசிரியர்களோட உணர்வுகளையும் புரிஞ்சுட்டா அந்த இடத்துல இன்னும் ஒரு நல்ல இணக்கமான சூழல் உருவாகும் அப்படிங்கிறது தான் இது மூலமாக நமக்கு தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னாக்க நீங்கள் வந்து இதை உங்களுடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.